ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செவ்வந்தி பூச்செடி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி பார்க்கலாம். செவ்வந்தி பூ இல்லை சாமந்தி பூ சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்குது. பட் இது ஃபுல்லாக பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் ஒயிட் கலராக மாறிடுவோம். இது ஒரு வெள்ளை சாமந்தி பூச்செடி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்த செடி தான். இந்த செடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பாட்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பராமரிப்பு எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இந்த செடி ரொம்ப நாளாக வளராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செடியை நான் ஒரு 20 லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் மாற்றி வச்சுட்டேன். சாமந்தி பூச்செடிக்கு மண் கலவைன்னு நம்ம பார்க்கும்போது களிமண் அப்புறம் தொழு உரம் இது ரெண்டுமே கலந்து வச்சாலே போதும், நல்லா வளர்ந்து வரும். சாமந்தி பூச்செடி நடுற டைம் பார்த்திங்கன்னா ஜூன் டு ஜூலை அதுக்குள்ளே நம்ம நட்டுடணும். அதுதான் கரெக்டான பருவம். நம்ம நட்டு ஒரு 6 மாதம்க்கு அப்புறம் பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த செடி நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். எந்த ஒரு ரசாயன உரங்களும் தேவைப்படாது. நம்ம இயற்கையான முறையிலே இந்த செடியை வளர்க்கலாம். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த 3 சத்து கொடுத்துட்டு வந்தாலே போதும். செடி சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நைட்ரஜன் சத்துன்றது பார்த்திங்கன்னா தழைச்சத்து சொல்லுவாங்க. இந்த தழைச்சத்து இதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொழு உரம், மண்புழு உரம், அதுக்கப்புறம் டீத்தூள் வேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தழைச்சத்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது செடி நல்லா வளர்ந்து வரும். இலைகளும் நல்லா பசுமையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பாஸ்பரஸ் சத்து. இந்த பாஸ்பரஸ் சத்துன்றது பார்த்திங்கன்னா மணிச்சத்து. இந்த மணிச்சத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல், உருளைக்கிழங்கு தோல், ஆரஞ்சு பழத்தோல், முட்டை ஓடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மணிச்சத்து இருக்குது. இதை நம்ம செடிக்கு கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா பூக்கள் அதிகமாக பூக்கும். மணிச்சத்து தழைச்சத்தை விட அதிகமாக நம்ம கொடுக்கணும். இப்போ 1 கிலோ தழைச்சத்து கொடுக்குறோன்னா 2 கிலோ மணிச்சத்து கொடுக்கணும். தழைச்சத்து செடிகளை நல்லா வளர வைக்கிறதுக்கும், மணிச்சத்து பூக்கள் நிறைய பூக்க வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து. இந்த பொட்டாசியம் சத்துன்றது சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்து தான் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து. இந்த சாம்பல் சத்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா செடிக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி கொடுக்கும். அதாவது பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்காது. எல்லா செடிகளுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அது செத்து போகிறதுக்கோ இல்லை சரியாக வளராததுக்கோ ரீசன் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கம் தான். இந்த சாம்பல் சத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோல் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பல்லையும் அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தோலை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் ஆன தண்ணி. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றிட்டு வரும்போது பொட்டாசியம் சத்து செடிக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் சாம்பல் இருந்தாலும் அதையும் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி அதை ஊற்றிட்டு வரலாம். சாம்பல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூச்சி வெரைட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி, அதுக்கப்புறம் தக்காளி செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் தான் மேலே தூவி விடுவாங்க. அதுக்கப்புறம் விதைகளை பதப்படுத்துறதுக்கும் இந்த சாம்பல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் சாம்பல் சத்து கொடுத்தாலும் 100% கேரண்டி சொல்ல முடியாது. ஸோ ஒரு 90% இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 10% பூச்சி தாக்கம் வர சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பூச்சி தாக்கம் வந்தாலும் அதையும் நம்ம இயற்கையான முறையிலே சரி பண்ணிடலாம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக புழுக்கள் இருந்துச்சு. இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலைகளை சாப்பிட்டு அந்த இலைலாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. செடியே இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா அது வேப்பெண்ணெய் கரைசல் தான் யூஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ராப் ரசாயன உரங்களை கூட பயன்படுத்தலை. ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை முறையிலே வளர்த்த செடி தான். பூக்கள் பார்த்திங்கன்னா நிறையவே வந்திருக்கு. பூக்கள்லாம் எல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த செடியை நம்ம மேலே கட் பண்ணி விட்டுடணும்.
நம்ம கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா புதுசாக வந்து துளிர்கள் விடும். அதுலேருந்து மொட்டுக்கள் வந்து நிறைய அடுத்த வாட்டி பூ பூக்கும்போது மொட்டுக்கள் வந்து நிறைய வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.